இன்ஜினியரிங் இஷ்டப்பட்டு தான் ஜாயின் பண்ணேன். நல்லாவும் படித்தேன், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணேன். ஆனால் 5 வருஷமா வேலை தேடுறேன், வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்கலன்னு ஏன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஸ்கில் இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஸ்கில்லை அதையும் டெவலப் பண்ணேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னு சொன்னாங்க, நான் அதையும் டெவலப் பண்ணேன். கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் அதையும் டெவலப் பண்ணேன். ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. லைஃப்பை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு நல்ல வேலைக்கு ஸ்கில், ப்ராக்டிக்கல் நாலேஜ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா, பொதுவாக நம்மளோட இந்தியாவில் வருஷத்துக்கு 10.7 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகுறாங்க. அதில் வெறும் 54%, அதாவது 58 லட்சம் மாணவர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு இருக்கு. மீதி 44%, அதாவது 49 லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா 100 மாணவர்கள்ல 54 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கு. மீதி 46 பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்பறையில் 100% மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் வெறும் 5லேருந்து 10% மாணவர்களாவது ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறினாங்கன்னா, அதாவது தொழில் முனைவர்களாக மாறினாங்கன்னா, ரிமைனிங் இருக்கிற 90% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிற, சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்து அதுலேருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ என்னால் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது ஒரு ஸ்கில், அது எல்லாராலையும் டெவலப் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வர வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது, நம்மளாலே எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாற முடியுன்றது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.